கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வார்த்தையை கேட்போம். ஏசாயா 65 அதிகாரம் 10வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தரை தேடுகிற உனக்கு ஆட்டு தொழுவம் மாட்டுக்கிட எல்லாவற்றையும் தந்து உங்களை சீமானாய் உயர்த்துகிற கர்த்தர். நல்ல வார்த்தை. என்னை தேடுகிற ஏசாயா 65 10வது வசனம், என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். அப்ப அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளையும் சுதந்திரிப்பவரை எழும்ப பண்ணுவேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்து, யாக்கோபுக்கு வித்து ஒன்று யோசேப்பு. இதே யாக்கோபு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் உடையவனாய் வெறும் கையாய் போனவன். தகப்பனார் ஒரு வேறி போது ஒரு கோவேறு கலந்து கொடுக்கல, ஒரு கம்போடி ராத்திரி வந்து படுத்திருந்தான். சரித்திரம் நமக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தேற்றினது. அதனால்தான் அவனுக்கு தான் ஒன்னும் இல்லாம போன யாக்கோபுக்கு ஆட்டுக்கிடையும் மாட்டுக்கிடையும் கர்த்தர் கொடுத்தால் எவ்வளவு அழகாக, ஆட்டு தொழுவமும் மாட்டுக்கிடையும் கர்த்தர் கொடுத்தால் உங்களுக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய பண்ணையராய் மாறினானே. அப்படி ஒன்றை இல்லாம இன்னைக்கு இருக்கலாம், ஒன்றை இல்லாம நீங்க இருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்டு இருக்கலாம், எல்லாரும் உங்களை புறந்தள்ளி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யாக்கோபிலிருந்து நான் ஒரு வித்தை கொடுப்பேன், எழும்ப பண்ணது போல உன்னை நான் எழும்ப பண்ணுவேன். ஏன்னா நான் தெரிந்து கொண்டவர்கள் என் அதை சுதந்திரித்து இந்த நன்மை வெகு நெடுநாளாய் அனுபவிக்க போறீங்க. நீங்க நெடுநாளாய் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஒன்றை இல்லாத உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ செய்கிற கர்த்தர். எப்படி யாக்கோபுக்கு கொடுத்தாரோ, எப்படி யோசேப்புக்கு மொத்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கு கொடுத்து மகிழ பண்ணுகிற கர்த்தர். உங்களை சும்மா ஒன்றும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் அவர் விட்டு ஒழிய மாட்டார். அடுத்த வசனத்துல சொல்லியிருப்பார், என் ஊழியக்காரர் குடிப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. நானும் சொல்றேன், நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்க கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் மாற்றப்பட்டு மகிழ்ச்சி தங்கும். நீங்க நல்ல தகப்பனே, இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி ஒண்ணு இல்லாத எங்களுக்கு ஆட்டுக்கிடையும் ஆண்டவரே மாட்டுக்கிடையும் தந்து எங்களை தாங்கி சீமானாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.